ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் அரை கப் கடலப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சவ் சவ் காயை மேலே உள்ள தொலியெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய், 7-8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அஞ்சு பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதில் 1.5 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு தயாராகிருச்சு. குக்கரும் 4 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு கூட்டு பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ நாம் கூட்டை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுபட்ட உடனே இதில் 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நாம் கூட்டோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சுவையான சவ் சவ் கூட்டு தயாராகிருச்சு. இதை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.